அதனால எங்கள் மற்றவங்களுக்கும் தெரியும் எப்படி இருக்குது டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு, அதனால தம்பியை கூப்பிட்டுருக்கோம். சாப்பாடு எங்கள் வீட்டில் வந்து மீன் குழம்பு சாப்பாடு, கொடுவா மீனுன்னு சொல்லுவாங்க. இந்த மீன் வந்து குழம்பு வச்சு சாப்பிட்டா தான் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். நாங்கள் அதுதான் சாப்பிட்டு இருக்கோம் இன்றைக்கி. குழம்பு வச்சு நல்ல ஒரு செமையான சாப்பாடு, மதிய சாப்பாடு. நீங்களும் மறக்காமல் இதேமாரி வாங்கி கொடுவா மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு டேஸ்ட்டை சொல்லுங்க. ஸோ நம்ம வீட்டில் வைக்கிற மாதிரிலாம் இல்லை, அதோட பயங்கரமாக பார்த்தீங்கன்னா இருக்குது, செமையாக பார்த்தீங்கன்னா இருக்குது. மீன் வந்து டேஸ்ட் மாறும். நீங்கள் கடையிலேருந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து ஐஸ் மீன் வருமா, ஐஸ் மீன் வந்து உங்களுக்கு டேஸ்ட் மாறும். ஐஸ் மீன் குழம்பு இது ஐஸ் மீனில் குழம்பு வைக்கிறதுனால டேஸ்ட். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நாங்கள் பிடிச்சிட்டு வந்து உடனே குழம்பு பிடிச்சிட்டு வந்து உடனே குழம்பு வச்சுருக்கீங்க. அந்த டேஸ்ட் அதுதான் வித்தியாசம். அது எதுவுமே இல்லை. கேட்டுக்கோங்க மக்களே. ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. ஸோ நல்லாவே பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஐஸில் வச்ச மீனும் கடற்கரையில் பிடிச்சிட்டு வந்து உடனே வைக்கிற மீனும் டேஸ்ட்டு வேறு. டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். நல்லாவே பார்த்தீங்கன்னா